ரைட். ஓகே. ஆகவே கவனிங்க பாப்போம். மூலக்கற்றாயங்களை 15 சென்டிமோல் பெர் கிலோகிராம் என்ற அளவில் கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணுடன் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் 75% இம்மண்ணின் அமிலக்காரணி கற்றாயங்கள் அளவு. ஓகே. இந்த கேள்வி நீங்க செய்யணும்னு சொன்னா 2 விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். 2 விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ரைட். முதலாவது உப்பு மூல நிரம்பல். உப்பு மூல நிரம்பல் என்றா என்ன என்று தெரியணும். இந்த உப்பு மூல நிரம்பலுக்கும் இந்த அமிலக்காரணி கற்றாயன்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்றதுன்னு தெரியணும். இது தெரிஞ்சா அந்த கேள்வி சிம்பிளான ஒரு ஜிஜிபி கேள்வியா இருக்கு. ரைட். சொல்லுங்க பாப்போம். இந்த உப்பு மூல நிரம்பல் என்று சொன்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். படிச்சால் சொல்லுங்க பாப்போம். உப்பு மூல நிரம்பல் என்று சொன்னா என்ன? கற்றாயன்களின் அளவுக்கு சார்பாக அது அடங்கியுள்ள மூலக்கற்றாயன்களின் அளவு சரிதமாக காட்டும் போது அப்பெருமான மூலக்கற்றாயன் நிரம்பல் சதவீதம். எஸ், ரைட், வெரி குட். பாருங்க பாப்போம். கற்றாயன் பரிமாற்ற சிக்கல்ல காணப்படக்கூடிய மொத்த கற்றாயன்கள்ல பரிமாற்றம் அடையக்கூடிய மூலக்கற்றாயன்களை நம்ம சதவீதத்துல காட்டினோம்னு சொன்னா அதுதானே உப்பு மூல நிரம்பல் சதவீதம். ஓவா இல்லையா? நல்லா கவனிங்க. இப்ப மண்ணில காணப்படக்கூடிய மொத்த கற்றாயன்கள்ல பரிமாற்றம் அடையக்கூடிய மூலக்கற்றாயன்களை நம்ம சதவீதத்தை காட்டணும்னு சொன்னா அதான் என்ன உப்பு மூல நிரம்பல் சதவீதம். இது ஃபெஸ்டுக்கு விளங்கிட்டா ஃபெஸ்டுக்கு. இப்ப இதை சிம்பிளா நீங்க விளங்குற மாதிரி சொல்றேன். நீங்க எல்லாரும் விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப உங்களோட கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பீங்களா? அப்ப உங்களோட கிளாஸ் ரூம்ல இப்ப ரைட் பெண் மாணவர்களின் சதவீதம் சொல்லி இருக்குன்னு சொல்லுவீங்களேன். பெண் மாணவர்கள் பெர்சன்டேஜ் கணக்கு சொல்றாங்க என்ன சொன்னா, இப்ப உங்களோட கிளாஸ் ரூம்ல பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க. ஓவா இல்லையா? ஆகவே மொத்த மாணவர்கள் உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற மொத்த மாணவர்கள்ல எத்தனை பேர் கேர்ள்ஸோ அதை நம்ம 100க்கு பார்த்தா தான் சதவீதம். ஓவா இல்லையா? அப்ப நம்ம உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற மொத்த பிள்ளைகள்ல மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் தொகையில எத்தனை பேர் கேர்ள்ஸோ அதை நம்ம 100ஆல பிரிக்கிறோம்னு சொன்னா நமக்கு பெர்சன்டேஜ் விட வருமா இல்லையா? அதாவது பெண் மாணவர்கள் சதவீதம் வருமா இல்லையா? அப்ப அந்த மொத்த மாணவர்கள் சொல்லும் பொழுது உங்களோட வகுப்புல மொத்த மாணவர்கள் சொல்லும் பொழுது உங்களோட வகுப்புல ஆண் மாணவர்களும் வருவாங்க, பெண் மாணவர்களும் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா தான் வகுப்புல மொத்த மாணவர்கள் சொல்றோம் நம்ம. ஓவா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவேன். சிம்பிளா நான் சொல்ற உதாரணத்தை மட்டும் கவனிங்க. சரியா? இப்ப உங்களோட கிளாஸ் ரூம்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ரைட்டா? பாய்ஸ் வந்து உங்களோட கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் வந்து ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 20 பேர். உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஒரு 25 பேர். உதாரணத்துக்கு சொல்றேன் நான். ஒரு 25 பேர். ரைட். இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறான் உங்களோட வகுப்புல இருக்கிற கேர்ள்ஸ் பெர்சன்டேஜ் சதவீதத்துல கேட்கிறான். சதவீதத்துல சொல்லுங்கன்றான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? மொத்த மாணவர்கள் பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட கிளாஸ் ரூம்ல மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாப்போம். அப்ப பாய்ஸையும் கூட்டுவோம், கேர்ள்ஸையும் கூட்டுவோம். அப்ப பாய்ஸ் 20 பேர், கேர்ள்ஸ் 25 பேர். அப்ப மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? உங்களோட மொத்த மாணவர் எத்தனை பேர்? 45 பேர். இந்த 45 பேர்ல உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற 45 பேர்ல கேர்ள்ஸ் எத்தனை? 25 பேர். 25 பேர். ஆகவே பெர்சன்டேஜ் தான் ஹேட் ஆவர் கேர்ள்ஸ் பெர்சன்டேஜ். ஆகவே 45 ஸ்டூடெண்ட்ஸ்ல 25 பேர் கேர்ள்ஸ்.
அப்படின்னு சொன்னா அதை நம்ம பெர்சன்டேஜ்ல ஹார்டன் பண்ணி சொன்னா 100 அளவு இருக்கணுமா இல்லையா? 100 அளவு இருக்கணுமா இல்லையா? பெருக்கணும். இதை பெருக்கணும் பார்ப்போம். அப்ப 25 45 தர 100. இதை நீங்க சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற கேர்ள்ஸ் பெர்சன்டேஜ் வருமா இல்லையா? வருமா இல்லையா? வரும் சார். வரும். அப்ப இதை சுருக்கும் பார்ப்போம். என்ன விட வரும்? அதாவது 45 மேல் 25 தர 100. என்ன விட வருது சுருக்கினா? சுருக்கி சொல்லுங்க பார்ப்போம். சுருக்கி சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு வருது? எவ்வளவு? 55.5. 45.5 வருதா? எல்லாருக்கும் வருதா? 55.5 55.5% வருதா? எல்லாருக்கும் வருதா? ரைட். அப்ப 55.5% உங்களோட கிளாஸ் ரூம் இருக்கிற கேர்ள்ஸ் பெர்சன்டேஜ் 55.5% வந்துடா இல்லையா? விட வந்துடா இல்லையா? வந்துடா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உப்பு மூல நிரம்பலும் சிம்பிளான விஷயம். கவனிங்க எல்லாரும். இப்ப மொத்தமானவர்கள் என்ன சொல்லும் பொழுது நம்ம என்ன உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட்டினோம். அதே மாதிரி மண்ணில காணப்படக்கூடிய மொத்த கட்டாயங்கள் சொன்னா பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மண்ணில் இருக்கக்கூடிய கட்டாயங்களை நம்ம 2ஆ பிரிக்கலாம். மண்ணில காணப்படக்கூடிய கட்டாயங்களை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? படிச்சாக சொல்லுங்க. ஒன்று என்ன? மூலக்கற்றையன். மூலக்கற்றாயன்கள். எஸ், முதலாவது மூலக்கற்றாயன்கள். இரண்டாவது என்ன? காரக்கற்றையன்கள். அடே, மூலக்கற்றாயன்களும் காரக்கற்றாயன்களும் உண்டுதானே? அமிலக்கற்றாயன்கள். எஸ், அமிலக்கற்றாயன்கள். மண்ணுல 2 விதமான கற்றாயன்கள் இருக்கு. இப்ப உங்களோட கிளாஸ் ரூம்ல 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே? பாய்ஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி மண்ணுல 2 விதமான கற்றாயன்கள் இருக்கு. ஒன்று அமில கற்றாயன்கள், இரண்டாவது மூலக்கற்றாயன்கள். மண்ணுல காணப்படக்கூடிய அமில கற்றாயன்கள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். மண்ணுல காணப்படக்கூடிய அமில கற்றாயன்கள் என்னென்ன? ஐதரசன், ஐதரசன், அயன்கள் எழுதும் போது ஏற்றத்தோட எழுதணும். பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி ஏற்றத்தோட எழுதணும். அப்ப மண்ணுல காணப்படக்கூடிய அமில கற்றாயன்கள் பிள்ளைகள் ஒன்று H+, அதாவது ஹைதரசன் அயன், ஹைட்ரஜன் அயன். இரண்டாவது Al3+. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? தெரியாதால் நோட் பண்ணி பார்ப்போம். தெரியாத நோட் பண்ணி வைங்க. இது மிக மிக முக்கியமான விஷயம் நான் சொல்றது. இந்த கேள்வியில இன்னும் நிறைய கேள்வியில வரும் பின்னால. இந்த டியூட்ல நிறைய கேள்விகள் இருக்கும் பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான். நீங்க யூனிட் 3க்கு இந்த டியூட்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் செஞ்சு திருப்பி செஞ்சாலே போதும். சரிதானே? ரைட். உங்களுக்கு இந்த அந்த யூனிட் 3 ஃபுல்லா கவர் ஆயிடும். சரியா? ஆகவே மண்ணில காணப்படக்கூடிய அமில கற்றாயங்கள் என்னன்னு சொன்னா H+, அதாவது ஐதரசன் அயனும் Al3+, அலுமினியம் அயனும். இது ரெண்டும் தான் மண்ணில காணப்படக்கூடிய அமில கற்றாயங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி மண்ணில காணப்படக்கூடிய மூலக்கற்றாயங்கள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். மண்ணில காணப்படக்கூடிய மூலக்கற்றாயங்கள் என்னென்ன? மண்ணில காணப்படக்கூடிய பிரதானமான மூலக்கற்றாயங்கள் 4 இருக்கு. மண்ணில காணப்படக்கூடிய பிரதானமான மூலக்கற்றாயங்கள் 4 இருக்கு. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? எஸ். 4 என்ன? அடுத்து இரும்புக்கு தான் Fe2+. Fe2+ம் அமிலம் தானா? அமில கற்றாயம் தான். ரைட். அப்ப மண்ணில காணப்படக்கூடிய மூலக்கற்றாயங்கள் சொல்லும் பொழுது முக்கியமான 4 மூலக்கற்றாயங்கள் இருக்குது. ஒன்று வந்து Na+. ஒன்று வந்து Na+. அதாவது Na+ என்ன அயன்? இது என்ன அயன்? என்ன அயன்? சோடியம் அயன். சோடியம் அயன். இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் இப்ப மண்ணில் காணப்படக்கூடிய மூலக்கற்றாயன் சொன்னா சோடியம் என்று மொட்டையா சொல்லக்கூடாது. சோடியம் அயன். நம்ம அயனைத்தானே பாக்குறோம், மூலகத்தையா பாக்குறோம். இல்ல, அயனைத்தான் பாக்குறோம். அப்ப நம்ம அயன் என்று சொல்ல, நீங்க அயன் என்று சொல்ல பயன்படுத்தணும். அல்லது H+ அல்ல Na+ எழுதி காட்டணும். அப்ப Na+ என்று எழுதுறது கஷ்டம் சொன்னா சோடியம் அயன் என்று எழுதணும். கட்டாயம் மொட்டையா சோடியம் என்று எழுதாம சோடியம் அயன். விளங்கா சொல்றது? விளங்குதா? அதே மாதிரி பரிசோதனைகள், நீங்க SAQLக்கு பரிசோதனைகள் எழுதி விளக்குற நேரம் தேவையான பொருட்கள், செய்முறை, அவதானம், முடிவு, இந்த 4 விஷயத்தையும் போட்டுதான் நீங்க எழுதணும். அதாவது ஒரு பரிசோதனை எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு சயின்ஸ்ல. அந்த மெத்தட்டை நீங்க இங்க பயன்படுத்தணும். விளங்கா சொல்றது? விளங்குதா? ஆகவே சோடியம் அயன் Na+. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா Mg2+. அதாவது Mg2+ங்கிறது என்ன?
என்ன அயன் இது? என்ன அயன்? Magnesium. மெக்னீசியம். எஸ், மெக்னீசியம். அடுத்தது கால்சியம் 2+. கால்சியம் 2+. அப்ப கால்சியம் அயன் என்ன? அடுத்த மத்த என்னது? Na+, Mg2+, கால்சியம் 2+, பொட்டாசியம் K+. பொட்டாசியம். எஸ். இந்த 4 அயன்களும் மண்ணில காணப்படக்கூடிய மூலக்கட்டாயங்கள். இந்த 4 அயன்களும் மண்ணில காணப்படக்கூடிய மூலக்கட்டாயங்கள். சரிதானே? H+ Al3+ மண்ணில காணப்படக்கூடிய அமிலக்கட்டாயங்கள். அப்ப மண்ணில காணப்படக்கூடிய மூலக்கட்டாயங்கள் Na+, அதாவது சோடியம் அயன், Mg2+, மக்னீசியம் அயன், கால்சியம் 2+, கால்சியம் அயன், K+ வந்து பொட்டாசியம் அயன். அமிலக்கட்டாயங்கள் H+ங்கிறது ஐதரசன் அயன், Al3+ங்கிறது அலுமினியம் அயன். அதோட சேர்த்து Fe2+ வரும். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் மண்ணில காணப்படக்கூடிய அமிலக்கட்டாயங்கள், மூலக்கட்டாயங்கள். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப மொத்த கட்டாயங்கள் சொல்லும் பொழுது அமிலக்கட்டாயங்களும் வரும். ரைட், நான் இவ்வளவு எழுதுறேனே, புத்தி எழுதாம எல்லாரும் விளங்குற மாதிரி எழுதுறேன். ரைட். அப்ப மண்ணில காணப்படக்கூடிய மொத்த கட்டாயங்கள் சொல்லும் மண்ணில காணப்படக்கூடிய மொத்த கட்டாயங்கள் சொல்லும் பொழுது என்னென்ன வரும் அதுக்குள்ள? ஒன்று அமிலக்கட்டாயங்கள், சக மூலக்கட்டாயங்கள், அமிலக்கட்டாயங்கள், மூலக்கட்டாயம் ரெண்டினுடைய கூட்டுத்தொகை தான் மொத்த கட்டாயம். எப்படி உங்களோட கிளாஸ் ரூம்ல மொத்த மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டையும் கூட்டினா மொத்த மாணவர்கள் வராங்களோ அதே மாதிரிதான் மொத்த கட்டாயம் சொன்னா அமிலக்கட்டாயங்களையும் காரக்கட்டாயம், அதாவது மூலக்கட்டாயம் கூட்டணும். அது கூட்டினா தான் நமக்கு என்ன மொத்த கட்டாயம். இது விளங்கிட்டா? இப்ப கவனிங்க, இந்த உப்பு மூல நிரம்பல் என்னண்டா, இந்த மொத்த கட்டாயம்ல மூலக்கட்டாயம் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம சதவீதமா காட்டுறது. மொத்த கட்டாயம்ல மூலக்கட்டாயம் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம சதவீதமா காட்டுறது. விளங்கா சொல்றது? விளங்குதா? அதான் உப்பு மூல நிரம்பல் சதவீதம். விளங்குது தானே? விளங்குதா? கவனிங்க கொஞ்சம். இந்தாய் பாருங்க. உப்பு மூல நிரம்பல் சதவீதம் சமன் பரிமாற்றம் அடையத்தக்க மூலக்கட்டாயின் அளவின் கீழ் கட்டாயின் பரிமாற்ற சிக்கலில் உள்ள மொத்த கட்டாயங்களின் அளவு. அப்ப நமக்கு தெரியும் மொத்த கட்டாயங்களின் அளவு என்று சொல்லும் பொழுது நமக்கு இங்க மூலக்கட்டாயங்களும் வந்துடும், சக அமில கட்டாயங்கள். ஓவா இல்லையா? தர 100. இது விளங்கிட்டா? இந்த உப்பு மூல நிரம்பல் விளங்கிட்டா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி செய்யுமே. ரைட். இப்ப தரவழி கொள்ளுங்க. மண்ணில் காணப்படக்கூடிய அமிலக்கட்டாயங்களின் அளவு, சும்மா உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எழுதும். மண்ணில் காணப்படக்கூடிய அமிலக்கட்டாயங்களின் அளவு 5 சென்டிமோல் பெர் கிலோகிராம். 5 சென்டிமோல் பெர் கிலோகிராம். இந்த சென்டிமோல் என்னன்னு தெரியும் தானே எல்லாருக்கும்? சென்டிமோல் என்னன்னு தெரியும் தானே? என்ன சென்டிமோல் என்னன்னு தெரியுமா? அழகு. ஓகே, பின்னால நான் உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம அடுத்த பார்ப்போம். ரைட். 5 சென்டிமோல் பெர் கிலோகிராம். இது வந்து மண்ணில் காணப்படக்கூடிய அமிலக்கட்டாயம். என்ன அமிலக்கட்டாயம் என்ன சொன்னேன்? நான் அமிலம் என்ன சொன்னேன்? அப்படியா சொன்னேன்? இப்ப கேள்வியில் எப்படி சொன்னேன்? அமிலக்கட்டாயம் தான் இல்ல? எஸ். ரைட். அதே மாதிரி மண்ணில் காணப்படக்கூடிய அமிலக்கட்டாயங்கள் 5 சென்டிமோல் பெர் கிலோகிராம். மூலக்கட்டாயங்கள் 8 சென்டிமோல் பெர் கிலோகிராம். 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 இது வந்து மூலக்கட்டாயம். என்ன ரைட். ஆயின் மண்ணில் உள்ள அமிலக்கட்டாயங்கள் 5 சென்டிமீட்டர் பெர் கிலோகிராம், மூலக்கட்டாயங்கள் 8 சென்டிமோல் பெர் கிலோகிராம். ஆயின் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் யாது? 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 ரைட்.
யார் யாருக்கு விட வருது கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. சிம்பிளான கேள்வி தானே இதுல. ரைட், ஒரு ஆள் தர்மிதா. ஓகே, சட்ல போடுங்க பாப்போம் கண்டுபிடிச்ச விடைகளை. ரைட், ஓகே. ஐஸ்ருதி. ரைட், ஓகே. நிறைய பேர் செஞ்சுக்கிறீங்களா? ரைட், அப்ப என்ன விட இந்த கேள்விக்கு என்ன விட 61.53 தொண்ணூத்தி 61.53 எஸ் 61.53 61.53 ஓ சார். 61.53 என்ன சதவீதம். அலைகள் கட்டாயமா சதவீதம் அலைகள் கட்டாயம் ஒழுங்கா போட்டுக்கொள்ளணும். மொட்டை 61.53 போட்டு போறல ஒரு மார்க்ஸ் கிடைக்காது சொல்லிட்டேன். ரைட், ஆகவே இப்ப எப்படி கண்டுபிடிச்ச நமக்கு தெரியும். உப்புமூல நிரம்பல் சாய்வு சொன்னா மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த கட்டாயம் மேல் மூலக்கட்டாயம் 300. அப்ப மொத்த கட்டாயம் கணிக்கணும். அப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில டிரெக்டா மொத்த கட்டாயம் எவ்வளவு சந்திக்கிறானா? இந்த கேள்வியில டிரெக்டா மொத்த கட்டாயம் எவ்வளவு சந்திக்கிறானா? இல்ல, அமில கட்டாயங்களை மூல கட்டாயம் அளவு சந்திக்கிறான். அப்ப இதை வச்சு நம்ம மொத்த கட்டாயம் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அப்ப அமில கட்டாயங்களை மூல கட்டாயம் கூட்டுமோ. அமில கட்டாயங்கள் 5, மூல கட்டாயம் 8. அப்ப எத்தனை? 5 மட்டும் எத்தனை? 13. ரைட், அதன் மேல் மூல கட்டாயம். அப்ப இங்க மூல கட்டாயம் எவ்வளவு? மூல கட்டாயம் எவ்வளவு? 8 600. இப்ப இதை சுருக்குங்களேன். இதை சுருக்கினா விட வந்துடும். இதை சுருக்கினீங்கன்னா விட வந்துடும். 13 மேல் 8 600. அப்ப இதை சுருக்கினா உங்களுக்கு 61.5% வருது. 61.5%. ரைட், இதுதான் இந்த உப்பு மூல நிரம்பல் சாய்விதம். அப்ப இது விளங்கிட்டா? உப்பு மூல நிரம்பல் சாய்விதம் என்ன விளங்கிட்டா? ஓகே, ரைட். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. மூலக்கட்டாயங்களை 15 சென்டிமோல்/கிலோகிராம் என்று கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணுடன் உப்பு மூல நிரம்பல் சாய்விதம் 75% ஆகும். இம்மண்ணி நம்மளுக்கான கட்டாயங்கள் அளவு. ரைட், இப்ப இந்த உப்பு மூல நிரம்பல் விளங்கினா இந்த கேள்வி சிம்பிளா செய்யலாம். உப்பு மூல நிரம்பல் விளங்கினா இந்த கேள்வி மிச்சா செஞ்சிடலாம். சரிதானே? ரைட், அடுத்த கிளாஸுக்கு வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு இருக்கு. நாளைய கிளாஸ்ல ஜாயின் ஆகும் பொழுது இந்த கேள்வி செஞ்சுட்டு வாங்க. அடுத்து இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸுக்கு நீங்க கண்டினியூவா ஜாயின் ஆகணும்னு சொன்னா நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. நான் மற்ற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். உங்களுக்கு கண்டினியூவா இந்த கிளாஸ் ஜாயின் ஆகிக்கொள்ளே இயலும். சரிதானே? ரைட், நாளை கிளாஸ்ல நம்ம இதை விரிவா படிப்போம். நாளை கிளாஸுக்கு நம்மளோட ஏற்கனவே வார பிள்ளைகளுக்கான கிளாஸ் தான் நடக்கும். காமன் கிளாஸ் நடக்காது நாளைக்கு. ரைட், ஆகவே இந்த கிளாஸ்ல கண்டினியூவா பேப்பர் கிளாஸ்ல கண்டினியூவா ஜாயின் ஆக விருப்பமானவங்க ஜாயின் ஆகிக்கொள்ளும். சரிதானே? அதே மாதிரி இந்த கிளாஸ் படிச்சது விளங்கிட்டா இல்லையா, கிளாஸ்ல என்ன கிளாஸுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன யூஸ் சொல்லி கட்டாயம் எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? இந்த கண்டெக்ட் நம்பரை தான் நீங்க உங்களோட டவுட்டில் இருந்தால் நீங்க சொல்லலாம். அடுத்தது கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆக போறீங்கன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. நான் மற்ற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். அடுத்த 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல MCQ பார்ட்ல இதே மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க பேப்பர் செய்யற நேரம் இந்த கேள்வி செஞ்சு பாருங்க. 2019ல MCQ கேள்வியில இப்படியான இதே மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கு. சரிதானே? ரைட், இதோட ஸ்டாப் பண்ணுவோம் பிள்ளைகள். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ் சந்திப்போம். ரைட், அவன் கிளாஸ் விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லி மெசேஜ் ஒன்று தான் கட்டாயம். எல்லாருக்கும் விளங்கி நினைக்கிறேன். அவ்வளவு சிம்பிளா தான் நிறைய விஷயங்கள் விளங்கப்படுத்தினது. ரைட், அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.